இப்போ சிவகார்த்தியின் ஃபேமிலியை வந்து நம்ம பசங்க வந்து திட்டி வீடியோ போடுறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி வந்து இப்போ சிவகார்த்திகேயன் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒய்ஃபு அவங்க பசங்க எல்லாருமே திருச்செந்தூர் போன மாதிரியும் அங்க போய் ஒரு போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. அவங்க ஒய்ஃப் போட்டிருக்காங்க. அவங்க பேர் வந்து ஆர்த்தி, சரிங்களா? அவங்க ஒய்ஃபோட நேம். அவங்க போட்டிருக்க போஸ்ட்டுக்கு கீழே நிறைய கமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தப்பா போட்டிருக்காங்க. அவங்க குழந்தைய வரைக்கும் ரொம்ப தாக்கி ரொம்ப தப்பான கமெண்டை வந்து டிவி கீழே பண்ணியிருக்காங்க. விஜயனை டிபி வச்சே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்து மேல வந்து அந்த அக்கா வந்து கமெண்ட் செக்ஷனை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க, சரிங்களா? ஆல்ரெடி வந்து சிவகார்த்திகேயன் ப்ரோவே சொல்லியிருப்பாரு, ரொம்ப ஃபீல் பண்ணி ஸ்டேஜில் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்து பெய்டு ப்ரொமோஷன் மாதிரி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்றாங்க, பெய்டு சைபர் அட்டாக் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்து ஸ்டேஜில் வந்து சிவகார்த்திகேயன் ப்ரோ வந்து சொல்லியிருப்பாரு. இப்போவும் வந்து அந்த அக்கா போட்ட போஸ்ட்டுக்கு ஒரு 2 நாள் தான் இருக்கும், அவன் பசங்க அவளை திட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து டிவிக்கு சைட்ல இருந்துட்டு சோசியல் மீடியால ரொம்ப அசிங்கமா திட்டுறாங்க. கேர்ள்ஸ் கூட வந்து திட்டுறாங்க. இப்போ உள்ள ஆட்சியில் உள்ளவங்கள திட்டுற மாதிரி வந்து உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து வச்சிருக்காங்க அவங்க நம்ம கட்சியிலேயே இந்த மாதிரி. அதனால வந்து விஜயனை வந்து சைலண்டா இருக்கிறதுனால வந்து விஜயனுக்கு இது வந்து ஓகே தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பசங்க இன்னும் வந்து அதிகமா திட்டிட்டு இருக்காங்க. இப்போ சிவகார்த்திகேயன் அண்ணனோட ஒய்ஃப் வந்து ஆர்த்தி அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி வந்து சைபர்ல கொடுத்தா போக்சோல உள்ள போயிடுவாங்க. கமெண்ட் பண்ணவங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கமா திட்டிருக்காங்க. அந்த அக்கா வந்து போக்சோல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஐடி வந்து என்னன்னு பாருங்க சைபர்லன்னு சொன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி கண்டிப்பா உள்ள வச்சிருவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு 2 ஐடியாவது கமெண்ட்ல வர 2 ஐடியாவது தப்பா பேசினவங்கள போக்ஸ்ல உள்ள தூக்கி போட்டதான். யாருமே கமெண்ட்ல வந்து பொண்களை வந்து தப்பா திட்ட மாட்டாங்க. இப்ப கமெண்ட்ல திட்டினா வந்து யாருக்கு என்ன தெரிய போகுது, நம்மளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துட போறாங்கன்னு ஒரு தைரியத்துல பண்றாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் யாராவது வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா மத்தவங்க எல்லாம் பொத்திட்டு இருப்பாங்க. அதனால வந்து அந்த அக்கா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கமெண்ட் செக்ஷனே ஆஃப் பண்ணிட்டாங்க. அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க, சிவகார்த்திகேயன் ப்ரோ ஒய்ஃபு அவங்க குழந்தைங்க. அவங்க குழந்தைகளை பத்தியும் தப்பா வந்து போட்டிருக்காங்க. தப்பானா ரொம்ப ரொம்ப தப்பா போட்டிருக்காங்க. அதான் ஒரு கட்டத்து மேல அவங்களே வந்து கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா சிவகார்த்திகேயன் வீட்டுல இருந்து ஒரு ஓட்டும் வரப்போறது இல்லை, அது கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களும் ஓட்டு போட போறது இல்லை. அஜித் ஃபேன்ஸ் கிட்ட இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேரை திட்டி பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து ஓட்டு வருது டவுட் தான். நம்ம பசங்களுக்கு ஹைலைட்டு அம்மாவை பத்தி திட்டுறது. அவங்க யாரு சம்மந்தப்பட்டதோ அவங்கள திட்டாம அவங்க அம்மாவை திட்டுறதெல்லாம் நம்ம பசங்க வந்து ஹைலைட்டா பண்ணுவாங்க. இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தா ஓட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம்.